நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவால் எலி. நம்ம எவ்வளோ உரம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் கடித்து தள்ளிஞ்சிட்டு போயிடும். அதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கவனித்து அதை நம்ம சரி பண்ணிடணும். ஏன்னா எலிகள் உற்பத்தி வர வர ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் வரப்பு வெட்டி பிடிப்பாங்க, பாம்பு நிறைய கிடந்துச்சு, அது பாதி திங்கம், இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஒன்றுமே எல்லாமே குறைஞ்சி போயிட்டு, அதனால் எலி உற்பத்தி அதிகமாக போயிட்டு எலித்தட்டு போட்டு பிடிக்கிறது ஒரு மெத்தடு. ஆனால் அந்த எலிக்கட்டி போட்ட வரவங்க இப்போ அதிகமாக வர்றதில்லை. வந்தாலும் எலிக்கு கிட்டத்தட்ட 50 கொடுங்க, 100 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைனா மொத்தமாக எலி விழுந்தாலும் உழுவாட்டினாலும் 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க ரொம்ப. அதனால் இப்போது இந்த பெண்டல் 50 ஈசிங்கிற ஒரு மருந்து, இது நல்லா பயங்கர வாடையாக இருக்கும். இதை நம்ம அடிக்கும்போது அந்த வரப்பில் மட்டும் அடித்தா போதும், பயிரில் அடிக்க வேண்டியதில்லை. வரப்பில் மட்டும் சுற்றி அடிச்சிட்டிங்கன்னா அந்த வாடையே சுத்தமாக வராது. அதில் அந்த தண்டு உள்ள ஸ்டேஜில் தான் எலி கடிச்சிருக்கும். அதாவது நீங்கள் நடவு நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 நாள் தண்டு உள்ள ஸ்டேஜில் கண்டிப்பாக அதை செஞ்சிடணும். நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இல்லை எலிக்கட்டி போடுறவங்க ஓரளவு வர்றாங்கன்னா போட்டு பிடிச்சிடலாம். இல்லை சொந்தமாக நம்மளே இந்த ரோபன் ரேட் கில்லர் அந்த எலி கேக்கு வாங்கி அதை எங்கனெங்கன எலி வெட்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி அதையும் நம்ம வெறுங்கையால் யூஸ் பண்ணக்கூடாது. க்ளவுஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதை போட்டுட்டோம்னா அப்படியே உப்பி போய் கிடக்கும். அதை எலிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை கடித்து தின்னுட்டு செத்துடும் ஓரளவு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவு எலியை கட்டுப்படுத்திடலாம். இந்த பெண்டல் 50 ஈசிங்கிறது எல்லா உரக்கடையிலையுமே கிடைக்கும். விலையும் கம்மி தான். ஒரு 100 மில்லி வாங்கினீங்கன்னா ஒரு 4 டேங்க் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அப்புறம் எலியை கொள்வது பாவம், கும்பிட்டு யாரும் வந்துடாதீங்க. அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. எலியை இப்போ முக்கியமாக நமக்கு விளைச்சல் குறையிறதுக்கான காரணமே அதான். அந்த தண்டு சொல்கிறதுல அந்த பல் விருங்குறதுக்காக போட்டு கடித்து குதிரணும். அதனால் அதுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது, திங்காது, எதுவும் பண்ணாது. ஆனால் வேஸ்டேஜ் நிறையா பண்ணிவிடும். அதை நீங்கள் வெளியில் வரப்புலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியாது, உள்ள போய் இறங்கி பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மாதிரி கவனிச்சிக்கோங்க. அப்புறம் வரப்பு பிள்ளையும் ஓரளவு சுத்தமாக வச்சுக்கோங்க. சீரான தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இப்போ தான் மழை ஓவராக பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மாதிரி மழை முழுந்தி வடிஞ்சதுக்கெல்லாம் நிவாரணமும் கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணவங்க எழுதி கொடுத்துருங்க. மழையில் பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் இந்த ஜிங்க் போடாமல் இருந்தீங்கன்னா போட்டு விடுங்க, நல்லா தெளிஞ்சிடும். மற்றபடி இன்சூரன்ஸு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிவாரணம் வேணுங்கிறவங்க எழுதி கொடுத்துருங்க. இந்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய இடத்துல எலித்தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் அதுக்கு ஒரு தீர்வு. என்னென்னா எலிக்கட்டி போடுறது ஒரு ஆப்ஷனு, இல்லைன்னா இந்த பெண்டல் 50 ஈசி, இல்லைன்னா ரோமன் ரேட் கில்லர் அந்த கேக்கு, இது 3ல் ஒன்று செய்யலாம். இல்லைன்னா அந்த கம்பியில் எலிக்கட்டி எலிப்பிரி கட்டைன்னு சொல்கிறோம்ல, அந்த கம்பியில் அடிக்கிறது. அது அந்த மாதிரி வாங்கி நம்ம சொந்தமாக வச்சுக்கிட்டு கூட ஒரு 10 இது வாங்கினா கூட போதும். ஒரு வரப்பாக நம்ம போட்டு அதை கொஞ்சம் மெனக்கட்ட வேலை, அதுக்கு டயம் இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். அந்த மாதிரியும் செஞ்சு பிடிக்கலாம். மொத்தத்தில் வரப்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த வரப்பு பில்லை சுத்தமாக அறுத்துருங்க. இந்த மாதிரி எலித்துளைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நடைமுறையில் பின்பற்றிங்கன்னா அதிக விளைச்சல் பண்ணலாம். மற்றபடி நடவுக்கு உரம் போடுறது இதெல்லாம் நீங்கள் உங்களோட பயிரோட தன்மையை பொறுத்து போதுங்க. ரொம்ப போட வேண்டாம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மழையிலேயே யூரியா கிடைக்கும். யூரியாவை அதிகமாக பயன்படுத்தாதீங்க. யூரியாவும் தட்டுப்பாடு ரொம்ப அதிகம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் குறைவாகவே யூரியாவை பயன்படுத்துங்க. பயிரோட தன்மைக்கு ஏற்ப கருதுரம் போடுங்க. இல்லைன்னா தேவையே இல்லை. நாங்களாம் ஒரு உரம் 2வது உரம் போட்டதோடய நிப்பாட்டியாச்சு. கருதுரம்லாம் போடல. பயிர் நல்லா இது இப்போ இந்த வீடியோ எடுத்தது ஒரு 15 நாள் ஆகிட்டு. இப்போ பயிர் இன்னும் நல்லாயிருக்கு. லைட்டாக கருது வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மாதத்தில் அடுத்தது நம்ம அதாவது தை பிறந்து பொங்கல் முடிஞ்சு தான் கருதாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் இருக்குது. உங்களோட பயிரோட தன்மை, கருப்பு, அதை நிறத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை போடுங்க. குடும்பமான வரைக்கும் யூரியாவை குறைச்சே போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.